கூட்டணியால் தான் இந்த தொகுதியிலே நாம் வெற்றி பெற்றோம் என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் வேண்டாம். வலுவான இயக்கம் சிவகங்கையில் இருக்கிறது என்பது உண்மையாக இருந்தாலும் கூட்டணியால் தான் நாம் வெற்றி பெற்றோம். அது எந்த சந்தேகமும் யாருக்கும் வேண்டாம். அதனால் கூட்டணி கட்சிகள், குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான கூட்டணி கட்சிக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா கூட்டணியால ஜெயிச்சதுனாலேயே நமக்கு என்னமோ பலம் இல்லைன்னு யாரும் தயவுசெய்து நினைச்சிருவாங்க. கூட்டணியால் வெற்றி பெற்றோம் என்ற காரணத்துக்காகவே நாம் ஏதோ கூட்டணிக்கு சேர்க்கவில்லை என்று யாரும் நினைத்து வரவில்லை. நேரத்தை சொன்னேன், எப்பவுமே தமிழ்நாட்டுல எந்த பக்கம் காங்கிரஸ் கட்சி இருக்குதோ அந்த பக்கம் தான் சிறுபான்மை மக்களும் தாழ்த்தப்பட்டவர்களும் நம்பி அந்த கூட்டணிக்கு வாக்களிப்பார். மத்தியிலே ஒரு அரசாங்கம் அமைய வேண்டும், அந்த அரசாங்கம் அன்னை சோனியா காந்தியின் வழிகாட்டுதலில் நடக்க வேண்டும், அந்த அரசாங்கத்திற்கு ராகுல் காந்தி அவர்கள் தலைமை தாங்க வேண்டும், அது மதச்சார்பற்ற அரசாங்கமாக இருக்க வேண்டும், சாதாரண மக்களுக்கு தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சிறுபான்மையிற்கு ஆதரவாக அரசாங்கம் இருக்கிறது வங்கி அல்ல. ஆனா நம்ம இருக்கிறதுனால நம்பி அது ஒரு நம்பிக்கை வாக்காக இருக்கிறது. நாம் இருக்கிறதுனால மக்கள் நம்பி அந்த பக்கம் வாக்களிப்பார், குறிப்பாக சிறுபான்மை வாக்களிப்பார். அந்த அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் 40க்கு 40 வெற்றி பெற்றோம். 40 வெற்றிக்கு முதல் காரணம், முக்கிய காரணம் திராவிட முன்னேற்ற கழகமாக இருந்தாலும் அந்த கூட்டணிக்கு நாமும் வலு சேர்த்தோம் என்பதிலே யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இந்த மாவட்டத்தில் நாம் தமிழர் கட்சி கணிசமான வாக்குகளை பெற்றார்கள் என்பது யதார்த்த உண்மை. நம்ம கூட்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா சொல்லுங்க, இந்த கூட்டத்தை நீங்க பாருங்க, இளைஞர்கள் பெரிய அளவில் நம்மளை கட்சியை நாடி வருவதில்லை. இளைஞர்கள் எல்லாம் புதிய அரசியல் கட்சிக்கு செல்கிறார்கள், நாம் தமிழர் கட்சிக்கு செல்கிறார்கள். விஜய் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சென்று விட்டார்கள் என்று சில இடத்துல செய்தி வருகிறது. கணிசமா அவங்க போய் தனிப்பட்ட முறையில் தேர்தலில் ஜெயிக்க மாட்டாங்க, நான் அப்படி சொல்லவே வரல. ஆனால் நமக்கு வர வேண்டிய இளைஞர் பட்டாளம் நமக்கு வராமல் சில சமயம் மற்ற பகுதிகளுக்கு செல்கிறது. அதை நாம் தடுத்து நிறுத்த வேண்டும். அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் நம்ம செயல்பாடு இருக்கிறது. கூட்டணி இருக்கிறது, தேர்தல் நேரத்தில் கூட்டணி இருக்கிறது ஒரே காரணத்துக்காக தேர்தல் இல்லாத நேரத்திலும் நாம் மக்களுடைய பிரச்சனையை முன்வைக்காததால் தான் மக்கள் நம்மளை நம்பாமல் புதிதாக வருகின்ற கட்சிகளை நம்பி அவர்கள் குரல் கொடுப்பார்கள் என்று இளைஞர்கள் செல்கிறார்கள். லோக்கல் பிரச்சனையை பற்றி பேசாமல் மக்கள் மனதிலே நாம் இடம் பிடிக்க வேண்டும் என்று நினைத்தோம் என்றால் அது நிச்சயமாக நடக்காது. காங்கிரஸ் கட்சி நண்பர்கள், நீங்கள் உங்கள் பகுதியிலே மக்கள் பிரச்சனையை முன்னிறுத்தி ஆக வேண்டும். இதனால் கூட்டணி எந்த விதமான பாதிப்பும் வராது என்பதையும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். மக்கள் பிரச்சனைகள், பொதுவெளியிலே இருக்கும் பிரச்சனைகளை பற்றி தயங்காமல் கண்டிப்பாக நீங்கள் பேச வேண்டும். அந்த கூச்சம் உங்களுக்கு இருக்கக்கூடாது. நீங்கள் பேசாமல் இருப்பதால் தான் அந்த இடத்தை மற்ற அரசியல் கட்சிகள், குறிப்பாக இளைஞர்களை ஈர்க்கக்கூடிய அரசியல் கட்சிகள் நிரப்புகின்றார்கள். அதை தடுக்க வேண்டும் என்றால் நம்மளுடைய செயல்பாட்டை மாற்றிக்கொள்ள நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாட்டில் மையமாக இருக்கும் பிரச்சனைகளை பற்றி நம்முடைய கனவையும் பேச வேண்டும். பேசணும், நமக்கு சில நிறுவனங்கள் இருக்கிறது. அந்த நெடுங்களையெல்லாம் சமாளித்து நம்மளுடைய தனித்துவத்தை, நம்மளுடைய கருத்தை ஆழமாக எல்லா நேரத்திலும் துணிச்சலாக கண்டிப்பாக பதிவு செய்யத்தான் சொல்வேன். நாம் தமிழ்நாட்டு அளவில் ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக தேர்தல் இல்லாத நேரத்தில் தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய கருத்தை பதிவு செய்கின்ற, கூச்சம் இல்லாமல் பதிவு செய்கின்ற அரசியல் கட்சியாக செயல்பட்டோம் என்றால் கீழே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளும் வட்டார நிர்வாகிகளும் அவர்களும் துணிச்சலோடு செயல்படுவார்கள். அவர்களை மட்டும்தான் நீங்க செய்யணும் அவங்களை கசக்கி மேல இருக்கிறவங்க மௌனமாக இருக்கிறாங்களா, அது சரியே வராது. மேல இருப்பவர்கள் பேச வேண்டும், மேல இருப்பவர்கள் பேசினார்கள் என்றால்தான் கீழே இருப்பவர்கள் துணிச்சலாக பேசுவார்கள் என்பதை தெளிவாக தெரிந்து குறிப்பாக நாம் தமிழர் கட்சியை நான் சொல்லியிருக்கேன். தேர்தலுக்கு முன்னாடி அவங்கள்ட்ட சொன்னேன், இந்த மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் கணிசமான ஓட்டை வாங்கியிருக்காங்க. யதார்த்த உண்மை. அவர்களுக்கு கட்டுமான வசதி கிடையாது, அவருக்கு அமைப்பு கிடையாது. இன்ஃபேக்ட் அந்த வேட்பாளர் பேரே பல பேருக்கு தெரியாது. அந்த வேட்பாளர் திருப்பி இந்த ஊருக்கும் வரமாட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஒரு தேர்தலையும் அவங்களுக்கு நிக்கிற வேட்பாளர் அடுத்த தேர்தல் அந்த கட்சியிலே இருக்கிறது. ஆனாலும் அந்த கட்சிக்கு வாக்குறுதிகள் இருந்ததுன்னா அது உணர்வுபூர்வமான வாக்கு. அந்த இளைஞர்கள் அந்த கட்சி வேகமாக இருக்கிறது, அந்த கட்சிக்கு போனால் நம்முடைய குரல் கேட்கும் என்ற நம்பிக்கையோடு வாக்களிக்கிறார். அந்த நம்பிக்கையை நாம் தர வேண்டும். நம்ம இங்கே இருக்கிறோம், நம்ம இங்கே சர்வீஸ் பண்றோம், அடிக்கடி வந்து பார்க்கிறோம். ஆனால் இளைஞர்கள் நம்ம பக்கம் வராம அங்க போறாங்க என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்து அந்தந்த பகுதியிலே இருக்கக்கூடிய பொது மேடைகளிலே மாநில தலைமை கண்டிப்பாக மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து பேசினால்தான் நமக்கு தனித்துவம் இருக்கும். 26 என்பது ரொம்ப முக்கியமான தேர்வு. நான் திருப்பி சொல்றேன், ஏதோ 8 பேர் 10 பேர் எம்பி கட்சி உயிரோட்டமா இருக்கிற நினைச்சாதீங்க.
எம்எல்ஏ நிறைய வந்தோம். ஒரு சீக்கிரம் வருகின்ற காலகட்டத்தில் மந்திரி சபையில் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சிக்கு இடம் போனோம், உள்ளாட்சி கட்சிக்கு இடம் போனோம். இதெல்லாம் இருந்தால்தான் கட்சி ஆரோக்கியமாக இருக்கும். 26 வருகிறது. இதை நோக்கி நாம் சிந்திக்க வேண்டுமே தவிர மீண்டும் நமக்கு ஒரு பிரதிநிதித்துவமே இல்லாம ஒரு அரசியல் தேர்தலை நாம் சந்திக்க கூடாது. அதற்காக நம்மளுடைய நடத்தையை மாற்றிக்கொள்ள வேண்டும், தனித்துவத்தோடு நடத்த வேண்டும். முன்னே ஒரு சொன்ன தெளிவா தெரிஞ்சுங்க, 2029 பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி வரப்போகுது, சந்தேகமே கிடையாது. ஆனா 2029 முன்னாடி 2026 வருது. அது தமிழ்நாட்டு காங்கிரசுக்கு ரொம்ப முக்கியமான இடம். அதை கோட்டை விட்டுற கூடாது என்று கூறி நீங்கள் அனைவரும் செயல்பட வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.